அஜித்குமார் இயக்கிய படத்தில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா, வலிமைங்கிறது மற்றவங்கள பாதுகாக்கிறதுக்கு தானே தவிர மற்றவங்கள அடிமைப்படுத்துறதுக்கு கிடையாது. ஹலோ எவ்ரிவான், ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் டெய்லி நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டில் வந்து சிங்கம் இருந்தது. சிங்கம் தான் வந்து மிகப்பெரிய ராஜாவாக இருந்தது. அங்கே இருக்கிற மற்ற மிருகங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த சிங்கம் ஒரு ஆளாக இருந்து தனியாக வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதனாலேயே அந்த சிங்கத்துக்கு என்னமோ தெரில, நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு ஆணவம், அகந்தை எல்லாமே அதிகமாகவே இருந்துச்சு. அது வந்துச்சுனாலே பார்த்திங்கன்னா மற்ற மிருகங்களெல்லாம் பயப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய மைண்ட் செட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிச்சு, ஒரு நாள் பசி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடுறதுக்காக போகுது. அப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு முயல் ஒன்று போகுது. அந்த முயலை வந்து பிடிச்சி வச்சிருச்சு. அந்த முயலை பிடிச்சாலுமே உடனே சாப்பிடாமல் அதை அப்படியே வச்சுருந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுது. முயல் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுது, இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து இந்த காட்டுக்கு ராஜாவா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆமாம், அது ஒன்று தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் கேட்குது. இல்லை, நீங்கள் காட்டுக்கு ராஜானா அப்போ நீங்கள் தான் எல்லாத்தையுமே ரூல் பண்ணுறீங்களா, நீங்கள் தான் எல்லாத்தையுமே ஆட்சி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முயல் வந்து கேட்குது. நான் தான் பண்ணிருக்கிறேன், நீ என்ன வந்து திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்டுட்ருக்க. நான் தான் வந்து அரசன், நான் தான் வந்து இங்கே எல்லாமே, நான் தான் ராஜா, நான் தான் எல்லாமே, நீங்கள்லாம் வந்து எனக்கு கீழே இருக்கிற அடிமைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லி சிங்கம் வந்து தன்னை பற்றி தற்பெருமையாகவும் தலைகணத்தோடையும் ஆணவத்தோடையும் அதிகமாகவே பேசுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்கா, வலிமை வாய்ந்த தனது புஜங்களை தான் வந்து அந்த மாதிரி சொல்லுது. வலிமைங்கிறது எல்லாருக்குமே வந்து இருக்கணும். இப்போது இந்த அஜித்குமார் இயக்கிய படத்தில் வர மாதிரி பார்த்திங்கன்னா, வலிமைங்கிறது மற்றவங்கள பாதுகாக்கிறதுக்கு தானே தவிர மற்றவங்கள அடிமைப்படுத்துறதுக்கு கிடையாது. அது வந்து அந்த சிங்கத்துக்கு தெரியல. அது தெரியாமல் வந்து என்ன பண்ணுது, வலிமைங்கிறது மற்றவங்கள ஆட்சி புரியறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு தப்பான கான்செப்டில் அது வந்து இருந்துச்சு. நம்ம முயல் தான் புத்திசாலியான ஆளாச்சே, அது என்ன பண்ணுது அப்படின்னாக்க, இதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும்னா நம்ம ஏதாவது ஒரு வழியை யோசிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய தலைகணத்துக்கு வந்து எப்படியாவது நம்ம வந்து எண்டு கார்டு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்குது. அப்போ வந்து அப்படின்னா நீங்கள் தான் ராஜானா அப்போது அங்கே இருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குது. எங்கே இருக்கிறவர்? இல்லை, உங்களை மாதிரியே ஒருத்தர் அங்கே இருக்கார், அவர் தான் வந்து ராஜா அப்படின்னு இத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்தார், இன்றைக்கி நீங்கள் வந்து ராஜான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முயல் வந்து சொல்லுது. என்னது, என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கானா? உங்களோட சண்டையும் போடுவேன்னாரு அவர், உங்களையே தோக்கடிப்பேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு முயல் வந்து சொல்லுது. என்ன தோக்கடிப்பேன்னு ஒருத்தன் சொல்கிறானா? என்ன தோக்கடிக்கிறதுக்கு இந்த உலகத்திலே ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் வந்து தன்னுடைய கர்ஜனையை வந்து இது பண்ணுது. பண்ணிவிட்டு அவன் எங்கே இருப்பான்னு காட்டு, நான் அவனை உடனே வந்து தோக்கடிச்சே ஆகணும், நான் தான் இங்கே வந்து அரசாங்கிறத நிரூபித்து ஆகணும் அப்படின்னு சொல்லி சிங்கம் சொல்லுது. உடனே அந்த முயல் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகுது. அந்த சிங்கத்தை கூட்டிகிட்டு போய் ஒரு கிணத்தை காட்டுது. அந்த கிணத்துல வந்து அந்த சிங்கம் வந்து எட்டி பார்க்குது. இந்த சிங்கத்துடைய முகம் வந்து அப்படியே பிரதிபலிக்குது. அந்த தண்ணியில் வந்து அப்படியே பிரதிபலிக்கும் போது அந்த எதிரில் இருக்கிற சிங்கம் தான் வந்து, எதிரி சிங்கம் தான் வந்து தன்னை பார்க்குறதா நினச்சிட்டு இந்த சிங்கம் என்ன பண்ணுது, முடிவு பண்ணிவிட்டு நான் அவனை தோக்கடிக்காமல் எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயலை தூக்கி எறிஞ்சிட்டு என்ன பண்ணுது, உடனே அந்த சிங்கம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கிணத்துக்குள்ளார குதிக்குது. குதிச்சுட்டு அதுக்கப்புறமே தான் அது வந்து ரியலைஸே பண்ணுது, நம்ம வந்து ஒரு ஆழமான ஒரு கிணத்துக்குள்ளார குதிச்சிட்டோம், தண்ணிக்குள்ளார குதிச்சிட்டோம், நம்மளை யார் காப்பாற்றுவாங்க தெரியலையே, என்னை காப்பாற்றுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே தான் வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சதும் வந்து ரியலைஸ் பண்ணுது. அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிரதிபலிப்பு அப்படிங்கிறது அதுக்கு தெரியல. இதுவே வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்தும்போது என்ன ஆகிடுச்சு, மற்ற விலங்குகள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது, இந்த சிங்கத்தை வந்து அந்த கிணத்துலேருந்து மேலே தூக்கி விடுது. ஸோ காப்பாற்றி விட்டுருச்சு. ஓகேங்களா? இப்போது வந்து அந்த சிங்கத்தோடைய தலைகணம் வந்து குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமே தான் வந்து அதுக்கு புரியுது, நம்ம வந்து எல்லா மிருகங்களோடையும் அரவணைப்போடு இருக்கணும், எல்லாரோடையும் அன்போடையும் அக்கறையோடையும் இருக்கணும், நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு தலைகணத்தோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறமே தான் அந்த சிங்கத்துக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறமே அந்த சிங்கம் பார்த்திங்கன்னா எல்லா மிருகங்க கூடவும் ஒரு நட்பு ரீதியாக வந்து பழகுது. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னாக்க, வெறும் வலிமையை வச்சுக்கிட்டு நீங்கள் எதையும் பண்ண முடியாது. புத்திசாலித்தனமும் கூட இருந்தால் தான் நீங்கள் எதையாச்சும் பண்ண முடியும். வலிமையை மட்டும் வச்சுருக்கிறதுனாலையோ இல்லை புத்திசாலியாக மட்டும் இருக்கிறதுனாலையோ பிரயோஜனம் கிடையாது. இது ரெண்டுமே இருக்கணும். அண்டு வந்து பார்த்திங்கனாக்க நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிறத வந்து இது பண்ணக்கூடாது. எல்லாருமே வந்து இங்கே ஒன்று தான். இங்கே யாரும் வந்து பெரிய ஆள் கிடையாது, யாரும் வந்து சின்ன ஆள் கிடையாது. ஓகேங்களா? அதுதான் இந்த கதை மூலிமா நான் சொல்ல விரும்புகிற ஒரு சின்ன விஷயம். எனிவே, இந்த ஸ்டோரி பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். திரும்பவும் நாளைக்கு உங்களை வேறு ஒரு ஸ்டோரியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப். திஸ் இஸ் நரேந்திரன் மணி. பாய்.